வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் சக்தி டெக்னிக்கல் விஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான கண்டென்ட் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து லேப்டாப் இருக்குது, இங்கே வந்து டிஸ்பிளே இருக்குது. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது. நம்ம வந்து இந்த டிஸ்பிளே வந்து இந்த லேப்டாப்பில் இருக்கிற டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சு. அதனால் புது டிஸ்பிளே வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து மாற்றுறது வந்து எப்படிங்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்கும். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒரு பெல் சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற எல்லா ஃபர்தரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வளவலன்னு பேச வேண்டாம், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து காமனாக வந்து நம்ம டிஸ்பிளே, அதாவது லேப்டாப்பை வந்து நம்ம கழட்டணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தேவைப்படும். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டூல் கிட்டு. நம்மக்கிட்ட டூல் கிட் கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு இந்த இதே நமக்கு வந்து இப்போ டிஸ்பிளே மாற்றுறதுக்கு வந்து நமக்கு மேஜராக வந்து ஒன்று டூல் கிட் தேவைப்படாது. நம்மக்கிட்ட இந்த இதுதான் இருக்குது. ஸோ இதை வச்சே நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே வந்து மாற்றிடலாம். லேப்டாப்பில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து டூல் கிட் தேவைப்படும். இப்போ நம்ம பண்ணுறதுக்கு டூல் கிட் தேவையில்லை, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி லேப்டாப்பு. இது வந்து ஒரு பேசிக் லேப்டாப்பு. இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிஸ்பிளே இருக்குது. இது வந்து ஹெச்டி டிஸ்பிளே. ஸோ வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் எல்இடி வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். பேப்பர் எல்இடினா என்ன, நார்மல் டிஸ்பிளேனா என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சின்னதாக சொல்லிடுறேன். உங்களுக்கு இதை பற்றி இன்டெப்த்தாக வந்து வீடியோ வேணும் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். நார்மல் எல்இடி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி டிஸ்பிளே. இது வந்து ஹெச்டி டிஸ்பிளே. பேப்பர் எல்இடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த பெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது சைஸ் பெருசாக இருக்கும். பேப்பர் எல்இடினா அது பேர்லேயே இருக்கிற மாதிரி தான், பேப்பர் மாதிரி சின்னதாக இருக்கும். அதுதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்கும், சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாயிரும். இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி வந்து நம்ம டிஸ்பிளே வந்து கழட்டுறதுங்கிறது வந்து பார்க்கலாம். அதாவது லேப்டாப்பை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமான பேனல்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எது உடஞ்சிருச்சுனாலும் இங்கே தனியாக பேனல் வந்து மாற்றிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது பி பேனலு, இது வந்து ஏ பேனலு, இதுக்கப்புறம் வந்து இது வந்து சி பேனல், இது வந்து டி பேனல். ஓகேங்களா? இதில் வந்து ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படிங்கிற போது நம்ம அந்த பேனல் மட்டும் தனியாக செப்பரேட்டாக கிடைக்கும் அந்த மாடலுக்கு, அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமை வந்து ஃபஸ்ட்டு கழட்டணும். இந்த ஃப்ரேமை கழட்டினோம்னா உள்ளார வந்து டிஸ்பிளே இருக்கும். அது எப்படி கழட்டுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப், ஒவ்வொரு லேப்டாப்பில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும், க்ளோசர் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கரை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் விரலை வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், சரிங்களா? இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். இதை நான் இங்கே ஒட்டி வச்சிட்றேன். இதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லேப்டாப்பை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து உள்ளார சென்சிட்டிவான பார்ட்ஸ் இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். சிஸ்டம் மாதிரி கிடையாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோக்காக கூட நான் வந்து இப்படி காட்டலை, திருப்பி வச்சு கழட்டிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் கழட்டினா உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஸ்க்ரூஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து விசிபிள் ஆயிரும், இங்கேயும் அங்கேயும் விசிபிள் ஆயிரும். ஒவ்வொரு லேப்டாப்பில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டிஸ்பிளே கழட்டுறீங்கன்னா சுற்றி முற்றி பார்க்கணும். உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஸ்க்ரூஸ் வந்து முன்னாடியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரூவை கழட்டுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லேப்டாப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். டெல் லேப்டாப்பில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒவ்வொரு பழைய மாடலில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது என்னென்னுங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இந்த பேனல் அந்த இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேனலில் இருக்கிற ஃப்ரேமை வந்து கழட்டணும். ஃப்ரேமை கழட்டுறதுக்கு இந்த டிஸ்பிளேக்குள்ளாராக விட்டு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும்.
இதில் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் வந்து இதில் வந்து பத்திரமா வைக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட பேனலை வந்து நம்ம வந்து கழட்டிட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து கழட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டணும். இதில் இருக்கிற ஏதாவது ஒரு பேனல் வந்து இந்த இடத்துல லைட்டாக உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த பேனலை அப்படியே மாற்றுற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து கழட்டணும். பிகினராக பண்ணுறீங்க, இப்போ தான் நீங்கள் லேப்டாப் இது பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டிஸ்பிளே. இது வந்து நார்மல் டிஸ்பிளே. ஓகேங்களா? இந்த டிஸ்பிளேவை வந்து நம்ம வந்து தனியாக எடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். இந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டணும். இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவும் கழட்டணும். அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ரேம்ஸ் இருக்கும். இந்த சைடில் வந்து இந்த டிஸ்பிளேவை பிடிக்கிறதுக்கு வந்து ஃப்ரேம்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரேம்ஸில் இருக்கிற ஸ்க்ரூஸும் வந்து நம்ம வந்து கழட்டணும். ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு டைப்பான நட்டு இருக்கும். அதாவது ஒவ்வொரு டைப்பான ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து தனித்தனியாக நீங்கள் வைக்கணும். எடுத்து வைக்கும்போது தனித்தனியாக வைக்கணும். ஒவ்வொரு பேனலுக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரூ இருக்கும். ஒவ்வொன்று வந்து சின்னதாக இருக்கும், ஒவ்வொன்று வந்து பெருசாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து வந்து இது பண்ணணும். இப்போது இந்த பேனை கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே தனியாக வந்துடும். தனியாக வந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேவோட ஒயர் இருக்கும். சரிங்களா? இது பார்த்துக்குங்க. இங்கே வந்து இந்த ஃப்ரேம் வழியாக தான் இந்த ஒயர் வந்து உங்களுக்கு வரும். ஸோ வந்து இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து இங்கே ஒரு இது இருக்கும். இதை வச்சு ஜென்டலாக எடுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா? டிஸ்பிளே வந்து நம்ம இப்போ வந்து கழட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த டிஸ்பிளே தான் நம்ம பழைய டிஸ்பிளே. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம புது டிஸ்பிளே வந்து நம்ம வந்து அன்வராப் பண்ணுவோம். இப்போது முடிஞ்ச அளவுக்கு டிஸ்பிளேவெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படிங்கும்போது ஒரு பபுள் ஷீட் அந்த மாதிரி வந்து போட்டு கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு பார்ட்டு. அதனால் வந்து சேஃப்டியாக எடுத்துகிட்டு வரணும். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபர்டபுளாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்து கிடைக்காது. அதனால் பார்த்து வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட புது டிஸ்பிளே. வந்து இது நம்ம வந்து மாட்டணும். அதே தான் நீங்கள் எப்படி கழட்டினீங்களோ அப்படியே வந்து மாட்டணும். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அதே மாதிரி தான் இங்கே பின்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் வந்து பார்த்து மாட்டணும். சரிங்களா? ஜஸ்ட்டு இப்படி மாட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான். இங்கே ஒரு இது இருக்கும், அதை வச்சு ஒட்டி விட்டுட்டு அப்படியே வந்து டிஸ்பிளே எடுத்து இப்படியே இந்த ஃப்ரேமில் வச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளேவெல்லாம் கழட்டுறீங்க அப்படிங்கும்போது முதல் விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். முதல் விஷயம் வந்து நீங்கள் வந்து பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது ஆயிரும். அதனால் வந்து நீங்கள் ஒரு லேப்டாப்பை கழட்டுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரியை வந்து கழட்டிடணும். நீங்கள் அந்த லேப்டாப்பில் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் சரி, லேப்டாப்பில் நீங்கள் வந்து உள்பாட்டில் ஏதாவது வேலை செய்கிறீங்க, இன்கேஸ் ஆஃப் ரேமே மாற்றுறீங்க, என்ன பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி வந்து கழட்டிடணும். இதில் வந்து பேட்டரி ஃபெயிலியர், அதனால் வந்து இதில் பேட்டரி கிடையாது. அதனால் வந்து நம்ம இதில் வந்து இது பண்ணல. இது வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கணும். நான் வந்து இதை வந்து ஆன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து பவர் எலக்ட்ரிசிட்டி இது இல்லாததுனால வந்து இப்போ நம்மளால் பார்க்க முடியல. நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவை மாட்டி இந்த டிஸ்பிளேவை வந்து உங்களுக்கு வந்து
தனியாக வீட்டுக்குள்ளார போய் அதை வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளார வந்து லைட்டிங் அந்தளவுக்கு இல்லை, அதே மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார உட்காரவே முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் அவுட்டோர் எடுத்தோம்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறனால தான் வெளியில் எடுத்துகிட்டு வந்தது. இதுதான் விஷயம் இது தான். நீங்கள் வந்து உள்ளார இருந்தாலுமே வந்து ஒன்று தான். உள்ளார நான் வந்து வச்சு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி இதாக இருக்கும், என்னால் இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் வெளியில் எடுத்துகிட்டு வந்து பண்ணிட்டோம்னா நமக்கும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து வெளியில் வந்து பண்ணது. உள்ளார போயிட்டு உங்களுக்கு வந்து அது வீடியோ வந்து ஒரு மொபைலில் வந்து நான் டிஸ்பிளே வந்து எடுத்து காட்டுறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக மாட்டிடணும், ஓகேங்களா? இந்த ஃப்ரேம்லலாம் கரெக்டாக மாட்டிட்டு இதெல்லாம் உள்ளார கரெக்டாக இது பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரூஸ் போட்டிருந்தீங்களா, டிஸ்பிளேவுக்கும் இந்த ஃப்ரேமுக்கும், அந்த ஃப்ரேமுக்கு வந்து இப்போ நீங்கள் திருப்பியும் வந்து மாட்டணும் டிஸ்பிளேயில். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி டிஸ்பிளே வந்து மாட்டும் போது இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டிஸ்பிளே வந்து முட்டுதாங்கிறத வந்து பார்த்துக்கணும். எல்லாமே கீழே தள்ளி விட்டுருங்க ஒயர் எல்லாமே. உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம்லேயே வந்து அந்த ஒயருக்கான இடம் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல வந்து இந்த ஒயர் எல்லாமே வச்சுருங்க. வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 ஸ்க்ரூ வரும், ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குது. இன்னொரு ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா போட்டிருக்கோம், இப்போ ஸ்க்ரூ இப்போ அவைலபிள் இல்லை, அதனால் இந்த ஒரு ஸ்க்ரூ வந்து இங்கே போட்டிருக்கோம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்க்ரூஸ் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேனலை வந்து நம்ம மாற்றணும். எல்லாமே கரெக்டாக இதாகிடுச்சான்னு சொல்லி சீட் ஆகிடுச்சான்னு பாருங்கள் லாஸ்ட்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆன் பண்ணி பார்க்கணும். டிஸ்பிளே மாட்டுறீங்க பார்த்தீங்களா, அப்போவே வந்து ஏசி பவர் கொடுத்து, அப்போவே வந்து பேட்ரி போடாமல் ஏசி பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்த்துக்குங்க, சரிங்களா? இந்த டிஸ்பிளே வந்து ஒர்க்கிங் தான், ஆனால் இங்கே வந்து என்னால் இப்போ வந்து காட்ட முடியாதுங்கிறனால தான் இப்போ நான் வந்து பேக்கிங் பண்ணிட்டேன். போட்டதுக்கப்புறம் இங்கேயும் வந்து இருக்கும், ஸோ அதையும் வந்து நம்ம இப்போது ஓகே அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றுறது வந்து இப்படி தான், இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ். ஸோ வந்து பண்ணுற முறை வந்து வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் இதுதான் வந்து ஒரு பேசிக்கான வந்து ஒரு விஷயம். ஒவ்வொரு லேப்டாப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து கழட்டிக்கணும். இதுதான் பேசிக்கான விஷயங்கள். மேஜராக எல்லா லேப்டாப்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே கழட்டுறது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கழட்டிக்கிங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கடையில் கொடுத்து மாட்டுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து இருந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது கிடையாது. நீங்களே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? லேப்டாப்பில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்ஸு. அது வந்து கரெக்டான ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளும் பண்ணலாம், நமக்கு அந்த பொறுமை இருக்கணும். லேப்டாப்பை பொறுத்தவரையும் நம்ம கழட்டி மாட்டணும்னா ஒரு பொறுமை ரொம்ப அவசியம். அதனால் அந்த பொறுமை மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற போது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் வந்து எனேபிள் ஆகும், அதில் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கிங்க. அப்போ நான் போடுற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட டிஸ்பிளே கிளிப்பு வரும், அதாவது டிஸ்பிளே ஆன் பண்ணி காட்டுற கிளிப்பு வரும், அதை பார்த்துக்குங்க. இதுதான் ப்ரொசீஜர்ஸு. உங்களுக்கு வந்து நான் அதை லாஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது சக்தி. தேங்க்யூ.